Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Canara Bank பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய recurring deposit scheme பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா மாத சேமிப்பு திட்டமான ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்குமே பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அந்த வகையில் கனரா பேங்க் என்னென்ன கால அளவில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வழங்குறாங்கங்கிறத பார்க்கலாம். ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவாக எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கால அளவு முழுவதும் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஒரு 100% சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமில் 60 வயதிற்கும் குறைவான நபர்களை விட சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே வழங்குறாங்க. இந்த ஸ்கீமில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, முதல் மாதம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டு தான் ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் மந்த்லி டெபாசிட் அமௌண்ட்டை அதிகப்படுத்தவோ இல்லை கம்மி பண்ணவோ முடியாது. கனரா பேங்க்கில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச மந்த்லி டெபாசிட் அமௌண்ட்டாக 50 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை. உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் செலுத்த முடியுமோ அந்த அமௌண்ட்டில் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை கனரா பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம். பீரியட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 6 மாதத்திலிருந்து அதிகபட்சமாக 120 மாதம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 மாதத்திலிருந்து 120 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே இந்த ஸ்கீமில் யாரை நீங்கள் நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியாக நியமிச்சிக்கலாம். கூடவே லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு இருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு 90% வரைக்கும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். யாரெல்லாம் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே தனிநபராகவோ இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாவோ இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர் அல்லது கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக என்னென்ன டாக்குமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் பேன் கார்டு அல்லது ஃபார்ம் 60. ஸோ உங்களுடைய பேன் கார்டு அல்லது ஃபார்ம் 60 நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கூடவே 2 ஃபோட்டோகிராஃப் நீங்கள் கொடுக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்காக உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு அல்லது ரேஷன் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு நார்மல் சிட்டிசனுக்கு வழங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட 0.50% அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட கால அளவில் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஆனால் கண்டிஷன் என்னென்னா, இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 1% பெனால்ட்டி சார்ஜஸாக கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. பெனால்ட்டி ஃபார் டிலேடு இன்ஸ்டால்மெண்ட். மாதம் மாதம் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் டிலே பண்ணி கட்டினீங்க அப்படின்னா அதற்கான கட்டணம் வசூலிக்கிறாங்க. 5 வருடத்திற்குள்ள ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண பட்சத்தில் நீங்கள் மாதம் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 ரூபாய் 50 பைசா வீதம் பெனால்ட்டி சார்ஜஸாக நீங்கள் பே பண்ணணும். அதுவே நீங்கள் 5 வருடத்திற்கும் அதிகமான கால அளவில் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அதாவது மாதம் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 2 ரூபாய் வீதம் நீங்கள் பெனால்ட்டி சார்ஜஸாக பே பண்ணணும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். 1 வருடத்திலிருந்து 2 வருடத்திற்குள்ள இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 6.85% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 3 வருட கால அளவில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும் பட்சத்தில் ஜென்ரல் பப்ளிக்கு 7.3%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.8% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 3 வருடத்திலிருந்து 5 வருடத்திற்குள்ள இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 7.4%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.9% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 5 வருடத்திலிருந்து 10 வருடத்திற்குள்ள இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 6.7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க.
அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னை எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ₹1000 டெபாசிட் பண்ணி 5 வருட கால அளவில் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை கனரா பேங்க்கில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 7.4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ 5 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 60,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹12,697 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹72,697 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 60,000, அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹13,666 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹73,666 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் ₹5,000 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹63,485 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹3,63,485 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹68,331 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹3,68,331 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் ₹10,000 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 6 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹1,26,971 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹7,26,971 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 6 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹1,36,662 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹7,36,662 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் ₹15,000 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 9 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹1,90,456 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹10,90,456 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 9 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹2,04,993 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹11,04,993 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ நீங்களும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமித்து ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை பெற விரும்புனீங்க அப்படின்னா கனரா பேங்க்கில் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.